வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தில் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. நலமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம் இனி நாள்தோறும் இருக்கின்ற வரம் கேட்கின்றேன். நலமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம் இனி நாள்தோறும் இருக்கின்ற வரம் கேட்கின்றேன். பலியாக பிறர்க்கென்னை அழித்திட்ட பின், பலியாக பிறர்க்கென்னை அழித்திட்ட பின் என் பரிசாக உன்னை கேட்கும் வரம் கேட்கின்றேன். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளின் செயல்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து தந்திட நாம் ஒப்புக் கொடுப்போம். திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டுவோம். துரைமாறன், மேக்லின், சுஜிபா ஒப்புக்கொடுக்கக்கூடிய நன்றி திருப்பலி. இந்நாள் வரை இறைவன் குடும்பத்திற்கு செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிற கணவரை இறைவன் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாகவும், வெளிநாட்டில் பாதுகாப்போடும் உடல் நலத்தோடும் வேலை செய்யவும், குழந்தைகள் நன்கு படிக்கவும், இறை ஞானத்தில் வளரவும், குடும்பத்தில் அன்பு, அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி எந்நாளும் தங்கிடும்படியாகவும், தொடர்ந்து இறையருள் குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் நாம் இப்பதியிலே வேண்டுவோம். மேலும் சகோதரி அந்தோணி தீபா ஒப்புக்கொடுக்கக்கூடிய திருப்பலி நாள் வரை குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற அம்மா விரைவில் இறைவனுடைய அருளால் நற்சுகம் பெற்று மகிழ்ச்சியோடு வாழவும், தொடர்ந்து குடும்பத்தை எந்தவித ஆபத்தும் அணுகாமல் ஆண்டவர் தாமே காத்து வழி நடத்தும்படியாகவும், குடும்பத்தில் அன்பு, அமைதி, ஒற்றுமை, சமாதானம் மேலோங்கி இருக்கும்படியாகவும் இறைவன் காத்து வழி நடத்த நாம் இப்பலியிலே வேண்டுவோம். மேலும் ரீட்டா அமர்சிங், அமலோற்பவர் ரோஸ்லின், விமலா ஆரோக்கியசாமி ஒப்புக்கொடுக்கூடிய மரித்தோர் 31வது ஆண்டு நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த தங்களுடைய அன்பு தாயார் திருமதி குழலாமணி ஆசிரியர் அவர்களுடைய ஆன்மா இறைவனுக்கு இளைப்பாற்றி அடையும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த தங்களுடைய அப்பா அந்தோணி ஆசிரியர், சகோதரன் அசோக்ராஜ் ஆகியோருடைய ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நெய்யாத ஆன்மாக்களுக்காகவும் அந்தோணியார் வழியாக இறைவனுக்கு நன்றிதலாகவும் விண்ணப்பமாகவும் ஒப்புக் கொடுத்து இப்படியிலே நாம் செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்திலே தங்கியிருந்து கனிவுடன் அதை வளரச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது நம்பிக்கையின் அருளை பெற்றவர்கள் உமொரே திருமகனாய் உதித்தவரின் உயிர்ப்பில் நிலையான பங்கு பெறச் செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 1 முதல் 8 வரை. தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 1 முதல் 8 வரை. அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமேரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்றுள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமேரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அடையாளங்களைக் கண்டும் வந்த திரளான மக்கள் ஒருமனத்தோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமற்றோர், கால் ஊனமற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை பற்றி புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். பல்லவி. அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரி கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுவதற்கு உரியவை. பல்லவி. கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் நமக்கு வலிமையால் என்றென்றும் அரசாளுகிறார். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 35 முதல் 40 முடிய. இயேசு கூறியதாவது: வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவிழம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஒரு விமானம் ஓட்டி கொண்டிருந்தார். அவர் ஒவ்வொரு முறையும் வானத்திலே பறக்கிற போது ஒரு குறிப்பிட்ட பள்ளத்தாக்கு நீரோடை பக்கத்திலே வருகிற போது விமானத்தை கவனிப்பதை விடவும் கீழ்நோக்கி அந்த பள்ளத்தாக்கை, அந்த நீரோடையை பார்த்து கொண்டே விமானத்தை ஓட்டி கொண்டிருந்தார். ஒவ்வொரு முறையும் இது நடந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த சக விமான ஓட்டி என்ன செய்தார் என்றால், இந்த இடத்திலே அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது? ஒவ்வொரு முறையும் கடந்து போகிறது போதெல்லாம் நீங்கள் இந்த இடத்தை பார்த்து கொண்டே போகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். உடனே அந்த விமான ஓட்டி சொன்னார், ஒரு காலத்தில் நான் இந்த நீரோடைக்கு அருகில் அமர்ந்து கொண்டுதான் தூண்டில் போட்டு மீன் பிடித்து கொண்டிருப்பேன். அப்படி மீன் பிடித்து கொண்டிருக்கிற போதெல்லாம் இந்த இடத்தில் விமானம் கடந்து போகும். மேலே பறக்கிற போதெல்லாம் எனக்குள்ளாக ஒரு ஆசை, இந்த விமானத்தில் எப்படியாவது பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். சரி, அப்படி சரி, அது நடந்து விட்டது தானே, இப்போ ஏன் கீழே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னார், இப்போ ஒரு ஆசை இருக்கிறது, எப்போவாவது நேரம் கிடச்சி கீழே இறங்கி போய் அந்த இடத்துல மீன் பிடிக்கணும், தூண்டில் போட்டு மீன் பிடிக்கணும், ஒரு ஆசை இருக்குது என்று சொன்னார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது எவ்வளவு பெரிய உண்மை என்பதனை நாம் அறிய முடியும். மனிதனுடைய வாழ்க்கையில் திருப்தி என்பது, முழுமை என்பது தேவையானதாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்குமே ஒரு திருப்தி, ஒரு முழுமை என்பதனை தேடுவதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லா படைப்புகளுக்கும் இது பொதுவாகவே இருக்கிறது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களிலே சொல்லுவாங்க, சாமி உங்களுக்கு என்ன கவலை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, பேசாமல் உங்களை மாதிரி சாமியாராக போயிருக்கலாம் அல்லது உங்களை மாதிரி சிஸ்டராக போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இங்கே இந்த பிக்கல் பிடுங்கல்லாம் இது வேண்டாம், பேசாமல் உங்களை மாதிரி கல்யாணமாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்னு நம்ம சொல்கிறது போல், அதை பார்க்குறவங்க அதில் நிறைவு காணுவது போல் நினைப்பாங்க, இதை பார்க்குறவங்க இதில் நிறைவு காணுவது போல தேடுகிற ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரியான மனித வாழ்க்கையினுடைய தேடுதலுக்கு, மனித வாழ்க்கையினுடைய நிறைவுக்கு ஒரு வழியை காட்டுகிறார். அந்த வழிதான் என்ன? யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு தாகமே இராது என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார் 2 வசனம், பசியே இருக்காது, தாகமே இருக்காது. யாருக்கும் அது ஆசையா இருக்கு, கை தூக்கம் ஆகும், காலங்காத்தாலே சாமியா அப்படி நினைக்கிறா. பசியே இருக்காது,
தாகமே இருக்காது. கை தூக்க வேணுமா வேண்டாமா? காலையில் கூட யோசனையாத்தான் இருக்கு. இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு பசியே இருக்காது, தாகமே இருக்காது. இன்னைக்கு காலையில் பூசையை பார்த்துட்டு போறவங்களுக்கு வீட்டுக்கு போனா பசிக்காது, தாகமும் இருக்காது. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? வீட்டுக்கு போய் சாப்பாடை பார்க்குறீங்க, சாப்பிட முடியாது. தண்ணியை பார்க்குறீங்க, அதுவும் வேண்டாம்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவருக்காக அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னன்னே தெரியல, பசிக்கவே மாட்டேங்குது, டாக்டரை போய் பார்க்கணும். என்னன்னே தெரியல, குடிக்கவே முடியல, நல்ல டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பசியே இராது, தாகமே இராது. அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் என்ன? ரெண்டு வகையான பசி இருக்கிறது, ரெண்டு வகையான தாகம் இருக்கிறது. ஒன்று உடல் பசி, இன்னொன்று ஆன்மாவின் பசி. ஒன்று உடல் தாகம், இன்னொன்று ஆன்மாவின் தாகம். இந்த உடல் பசி தீர்ந்துட்டுனா எல்லாம் சரியா போகுமா? உடல் தாகம் தீர்ந்து போச்சுன்னா எல்லாம் சரியா போகுமா? நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா கிடையாது. அன்பார்ந்தவர்களே, எப்போது ஆன்மாவினுடைய பசியும் ஆன்மாவினுடைய தாகமும் உங்களுக்கு தீர்ந்து போகிறதோ அப்போது இந்த உணவு உணவல்ல, இந்த தாகம் தாகம் அல்ல. அதை நீங்க புரியுறீங்களா இல்லையா? மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல சாத்தான் ஆண்டவரை பார்த்து சொல்கிறது, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் அப்படின்னு சொல்லுகிறாரு. ஆண்டவர் இயேசு என்ன பதில் சொல்லுகிறார்? மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த உணவு பெரிதல்ல, உடலால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற உங்களுடைய உடல் பசியை தீர்த்து கொள்ளுகிற உணவு பெரிதல்ல, உங்களுடைய உடல் தாகத்தை தீர்த்து கொள்ளுகிற அந்த தாகம் பெரிதல்ல. எது பெரியது? உங்களுடைய ஆன்மாவினுடைய தாகத்தை, உங்களுடைய ஆன்மாவினுடைய பசியை போக்குதல் என்பது மிக முக்கியமானது. பிரான்சிஸ் சவேரியார் தன்னுடைய வாழ்க்கையில இதை ஆழமாக உணர்ந்திருந்தார். இன்னாசியார் ஒவ்வொரு முறையும் போய் சொல்லிக் கொண்டிருக்கிற போது, ஒருவர் உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பார் என்றால் அதனால் அவருக்கு வரக்கூடிய பயன் என்ன? அந்த கேள்வி கேட்க 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 ஒவ்வொரு முறையும் இங்கே சவேரியாருடைய வாழ்க்கையில் அவர் தேடிய உடல் பசியை விடவும், அவர் தேடிய உடல் தாகத்தை விடவும் ஆன்மாவினுடைய தாகம், ஆன்மாவினுடைய பசி பெரிதென்று அவர் கண்டார். அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 38வது வசனம் முதல் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு மார்த்தா மரியா என்கிற சகோதரிகளுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார். மார்த்தா பரபரப்பாக இருக்கிறார், மரியா அவருடைய காலடியில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? மார்த்தா உடல் பசிக்காக தேடுகிறாள், மரியாளோ எந்த பசிக்காக தேடுகிறாள்? ஆன்மாவினுடைய பசிக்காக தேடுகிறாள். அதே போல யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சமாரிய பெண் ஒருவர் இயேசுவிடத்தில் வந்து பேசி கொண்டிருக்கிற போது இயேசு தண்ணீர் கேட்கிறார். அப்போது உங்கள்கிட்ட குடம் இல்லை, ஒன்றும் இல்லை, எப்படி தண்ணி கொண்டு போவீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் இயேசு அவருக்கு பதில் சொல்கிறார். யோவான் 4வது அதிகாரம் 13வது வசனம் ஆண்டவர் சொல்கிறார், இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவரும் மீண்டும் தாகம் எடுக்கும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் இராது. அன்பார்ந்தவர்களே, என்றுமே பசிகிறாது, என்றுமே தாகம் இராது. அப்படி என்றால் என்ன? ஆண்டவரில் நிறைவு காணுதல், ஆண்டவரில் முழுமையை காணுதல், அதுதான் நம்முடைய உலகத்தினுடைய பசிகளை எல்லாம் போக்குகிற ஒன்றாக இருக்கிறது. நீ பாருங்க, எவ்வளவு சம்பாதிச்சாலும் தீர மாட்டேங்க, எவ்வளவு சாப்பிட்டாலும் மறுபடியும் பசிச்சிருது, எவ்வளவு தண்ணி குடித்தாலும் மறுபடியும் தாகமா ஆகிறது. ஆனா ஆண்டவரில் நிறைவு காணுகிற போது நீங்க எவ்வளவு உழைச்சாலும் ஒரு நிறைவு இருக்கும், நீங்க என்னதான் படிச்சாலும் அதுல ஒரு நிறைவு இருக்கும், நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அதுல ஒரு முழுமை இருக்கிறது, ஒரு நிறைவை காண்பீர்கள். அவை உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னமும் இன்னமும் தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தீராத தாகத்தை கொடுக்கும். ஆனால் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையில் காணுகிற ஒன்றில் அவர்கள் நிறைவு காணுகிற, மகிழ்வு காணுகிற ஒன்றை ஆண்டவர் தருவார். அதுதான் என்னிடத்தில் வருவருக்கு பசியே இராது, என்னிடத்தில் வருவருக்கு தாகமே இராது என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்க பாருங்க, இயேசு உயிர் தெழுந்த பிறகு இயேசுவை குறித்து தேடிக்கொண்டே தோமையார் பயணித்துக் கொண்டு போகிறார். கடைசியாக இயேசுவை கண்டபோது என்ன சொல்கிறார்?
என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்கிறார். அவர் தேடிய தாகம் எங்கே நிறைவு பெறுகிறது? ஆண்டவர் இயேசுவில் தான் நிறைவு பெறுகிறது. அவர் தேடிய அந்த பசி எங்கே நிறைவு பெறுகிறது? ஆண்டவர் இயேசுவில் தான் நிறைவு பெறுகிறது. ஆகவே ஆண்டவரை தேடி அவரிலே நிறைவு கொள்ளுகிறவர்கள் உழைத்தால் நிறைவு கொள்ளுவார்கள், சாப்பிட்டால் நிறைவு கொள்ளுவார்கள், தங்களுடைய வாழ்க்கையில் எப்போதுமே உறவில் மகிழ்வார்கள், அன்பில் மகிழ்வார்கள், கொடுப்பதில் மகிழ்வடைவார்கள். இதுவெல்லாம் எங்கே நடக்கும்? ஆண்டவரை தேடுபவருக்குத்தான் அந்த நிறைவு இருக்கும். இல்லைன்னு சொன்னா ஆண்டவரை தேடாம நீங்க சம்பாதிச்சுட்டே இருக்கலாம், ஓடிக்கிட்டே இருக்கலாம், தேடிக்கிட்டே இருக்கலாம். ஆனாலும் கூட என்னவோ தெரியல, என்னவோ தெரியல, பசிச்சு பசிச்சு இன்னமும் முடியல, குடிச்சு குடிச்சு இன்னமும் முடியல அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, அவரிடத்தில் போவோம், அப்போது நமக்கு பசிகிறார். அவரிடத்தில் போவோம், அப்போது நமக்கு தாகமும் இராது. சிந்திப்போம். ஆம். எளியோர் எங்கள் காணிக்கை ஏற்றருள்வாயே, இறைவனே நல்வாழ்வினை எமக்கருள்வாயே. எளியோர் எங்கள் காணிக்கை ஏற்றருள்வாயே, இறைவனே நல்வாழ்வினை எமக்கருள்வாயே. அரியதொன்றும் இல்லை, நெஞ்சில் அன்பு ஒன்றே உண்டு. அரியதொன்றும் இல்லை, நெஞ்சில் அன்பு ஒன்றே உண்டு. நெறியில் வாழ்ந்த நேர்மை என்னும் நலனும் சிறிதே உண்டு. எளியோர் எங்கள் காணிக்கை ஏற்றருள்வாயே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலியை இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பாஸ்காமறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்திர நிவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவண்ணமே இரவு விருந்தேறுந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையா உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்துரமை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் துளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதா.
விருந்தாக என் நிறைவா வா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவே வா வா வா. அக விருந்தாக என் நிறைவா வா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவே வா வா வா. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோ நடுவிழுந்தாய், உடலோடு உலகோ நடுவிழுந்தாய். உமதுடலனையமை நீ மாற வைப்பாய். ஆக விருந்தாக என் இறைவா வா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவே வா வா வா. நேரிய மனத்தவர் குறை தணிப்பாய், எமை நீடிய மகிழ்வினில் நிலைக்க வைப்பாய். நேரிய மனத்தவர் குறை தணிப்பாய், எமை நீடிய மகிழ்வினில் நிலைக்க வைப்பாய். நலமிது உணவாய் நிறைந்திருப்பாய், நலமிது உணவாய் நிறைந்திருப்பாய். இனி உலகினில் உனிலே வாழ வைப்பாய். ஆக விருந்தாக என் இறைவா வா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவே வா வா வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பினை புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை தந்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.